அரஞ்சன பல்லு எல்லாம் போயிடும். மறுபடியும் ஏன் அவன் அரஞ்சன கிராமத்துல புல்லு கட்டு தூக்குற மாதிரி வாயா போயான்னு. சரிதாயா. ஆமா, இந்த ராத்திரியில சத்தம் இல்லாம ஏன் பின்னாடி வந்து நிக்கிறியே? என்ன சங்கதி? நீ வந்தியா? நான் பார்த்தனா? நான் எப்படி இங்க வந்தேன்னு எனக்கே தெரியல. இப்ப நீ எப்படி இருக்க தெரியுமா? கொஞ்ச நாள்ல பெரிய முன்னேற்றம் உடம்புல. இதெல்லாம் பொண்டாட்டிக்கிட்ட வச்சுக்கோ, நம்ம கிட்ட வேண்டாம். ஏண்டி, நான் உன் அத்தான் தானே? ஆமா. உன்னை 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். என்னடி இது 2ஆம் தாரனோட வாய பழந்தவன் அப்படியே நிக்கிற? 2ஆம் தாரம்? ஆமா. என்ன? ஆமா. நீர் நானே. என்னடி இது இவ்வளவு அலட்சியம்? பின்ன என்னையா, ஒருத்திய கட்டிய இன்னும் ஒன்னையும் காணா. எங்க காணுங்கிற? யோ, உனக்கும் பெரியஸ்தானுக்கும் ஒண்ணாவே கல்யாணம் ஆச்சு. ஆமா. அவர் ஒரே வருஷத்துல 2 குழந்தைகளை பெத்துக்கிட்டார் பாத்தியா? நீயும் இருக்கிய. நான் என்னடி பண்ணுவேன்? உங்க அக்கா தான். அக்கா மேல ஏன் குறை சொல்ற? முதல்ல நீ போய் ஒரு நல்ல டாக்டர் பாருங்க. தூங்குறீங்களா? சுகமா தூக்கம் வருது. அந்த குழந்தைங்க கத்துறது எவ்வளவு இனிமையா இருக்கு, கேட்டீங்களா? அந்த இனிமையில தாண்டி சுகமா தூங்குறேன். இந்த சத்தத்தை நம்ம வீட்டுல என்னைக்கு கேட்க போறோமோ? ஏங்க, அந்த 2 குழந்தையில ஒரு குழந்தை நம்ம பையில விட்டு தத்தெடுக்கலாம். போட்டன பாருங்க. நான் நேத்து நினைச்சேன், நீ இன்னைக்கு சொல்ற. ரொம்ப லேட்டு இருட்டான், எல்லாம் முடிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப போய் கேட்டு ஒரு முடிவுக்கு வந்துடலாமா? சம்பந்தி, எப்பா முருகேஷா, சங்கரா, வாங்க வாங்க, எல்லாம் வாங்க, தம்பதிகளோட வாங்க. என்ன சம்பந்தி, என்ன சமாச்சாரம்? சொல்றேன். நம்ம குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் கூட்டி ஒரு சின்ன மகாநாடு நடத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி முடிவு எடுக்க வேண்டியிருக்கு. அதாவது இந்த கூட்டம் கூட்டப்பட்ட நோக்கம் என்னன்னா, என் கிழவி இருக்காள ஒரு பேரனை பார்த்துட்டு தான் மண்டையை போடுவேன்னு என் மண்டையை போட்டு விட்டுட்டு இருக்கான். ஆனா அத பத்தி என் மகன் எந்த வகையிலையும் கவலைப்பட்டதாக எனக்கு தெரியல. என்னடா, உங்க தலைமுறையை முடிச்சிருங்க. முடிச்சிடுறேன். நிலைமை இப்படி இருக்கும் போது நான் ஒரு அவசர முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? அதாவது நம்ம கமலா இருக்காரு, நம்ம கமலாருடைய 2 குழந்தைகள்ல ஒரு குழந்தை என் மகனை விட்டு ஸ்வீகாரம் எடுத்துக்க சொல்லணும்னு தான். அதான் அந்த முடிவு. இந்த முடிவை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன சம்பந்தி? மன்னிக்கணும், இதுல நான் என்னங்க அபிப்பிராயம் சொல்ல முடியும்? பிள்ளைய பெத்தவங்களும் தத்தெடுக்க போறவங்களும் சேர்ந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம் இல்லையா இது? அது நியாயம்தான். எப்பா பெத்தவனே, பெரியவனே, உன்னுடைய அபிப்பிராயம் என்னப்பா? ஐயா, பெரியவங்க நீங்க கேட்கும் போது நான் சொல்றதுக்கு என்ன இருக்குங்க? கமலா சம்மதிச்சா? கமலம்மா சம்மதிச்சா எல்லாம் நடந்துருமா? ஜானகிமாவும் தான் சம்மதிக்கணும். ஏன் சம்மதம் இருக்கட்டும். இப்போ என்ன நடந்து போச்சு? என்ன பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டு இந்த மகாநாடு, மீட்டிங், தீர்மானம், இதுக்கெல்லாம் என்ன அவசரம் இப்போ? ஒண்ணும் இல்லம்மா, கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயும் கூட. 1 வருஷம் தானே, 10-20 வருஷம் ஆயிடலையே. அம்மா, நீ 30 வருஷம் கழிச்சு கூட ஒரு குழந்தைய பெத்து கொடுக்கலாம். ஆனா இந்த கிழவி உயிரோடு இருப்பாங்கிறதுக்கு என்ன கேரண்டி? அந்த பயத்துல தாமா இந்த அவசர முடிவுக்கு வந்துட்டோம். அப்படி அவசரப்பட்டா எங்கேயாவது அநாத ஆசிரமத்திலிருந்து ஒரு குழந்தையை தத்து எடுத்துக்கிறது. இந்த 2ல ஒன்னத்தான் எடுத்துக்கணுங்கிற அவசியம் என்னவோ? இந்த 2ல ஒன்னத்தான் எடுக்க கூடாதுங்கிறதுக்கு காரணம் என்னவோ? அநாத ஆசிரமத்துல எடுத்தா அத்தோட கணக்கு தீர்ந்து போயிடும். இந்த 2ல ஒன்னு எடுத்தா 2வது வரும், 3வது வரும், இப்படியே வந்து எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயி கடைசியில நான் போய் அநாத ஆசிரமத்துல சேரும்படியா வரும். அதுதான் காரணம். சபை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஒண்ணு, இந்த கிழவி திடீர்னு நெஞ்செடுக்குது, மூச்செடுக்குதுன்னு சொன்னா உடனடியாக சபை கூட்டப்பட்டு எந்த விதமான எதிர்ப்பு இருந்தாலும் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படும். ஜானகி, கிழவன் குழந்தை விஷயத்தை இத்தோட விடுறதா தெரியல. உன் கணவனும் உன் தங்கச்சி சவுந்தராவை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கான். இன்னும் சில நாளைக்கு இந்த கூட்டத்தோட இருந்த இந்த 2ல ஏதாவது ஒண்ணு நடந்துரும். எது நடந்தாலும் அது உன் எதிர்கால வாழ்வுக்கு ஆபத்து. ஆக பொழுது விடிஞ்சதும் ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி இந்த கூட்டத்தையும் கலைச்சிட்டு நீ உன் புருஷன் அழைச்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டே வெளியேறும் வழியப்பார்.
இந்த வீட்டுல நடந்த அநியாய அக்கிரமம் என்னன்னு உனக்கு தெரியலையே. கொள்ள போயிடுச்சு. கொள்ள போயிடுச்சா? ஆமாமா, 10 வினாடிக்குள்ள பட்ட பகல்லையே கொள்ள போயிடுச்சு. ஐயோ, என்கிட்ட கேட்டிருந்தா கொடுத்திருப்பேனே. அம்மா, என் மேல பழி வந்து சேருமே. என்ன கொள்ள, என்ன பழி வந்து சேரும், கொஞ்சம் தெளிவா சொல்லு. இத பாருங்கப்பா, தலையில என்ன தடவுறதுக்காக என் வைர மோதிரத்தை கழட்டி இத பாருங்கப்பா, இங்க நான் வச்சேன். இங்க வச்சுட்டு என்ன தடவி திரும்பி பாக்குறேன், காணோம்ப்பா. என்னம்மா இது? இங்க வச்சது யாரு எடுப்பா? அதானே. என்ன அதானே? எப்பா, அதை எடுத்தவங்க 2 காரணத்தோட எடுத்துக்கணும். என்னது? ஒண்ணு, பிறந்த வீட்டுல வைர மோதிரத்தை குடுத்துட்டு வந்துட்டாலே என் மேல பழி சுமத்துறதுக்காக எடுத்துக்கணும். பொறுமையா பாருங்க, தீர விசாரிக்கணும். நீ எடுத்தியா? இல்லப்பா. நீ எடுத்தியா? நான் பார்க்கவே இல்லைங்க. சம்பந்தி சத்தியமா சொல்றேன், நானும் எடுக்கிறேன். என்ன சம்பந்தி? இல்ல எப்ப விவகாரம் இவ்வளவு தூரம் வந்ததோ அது தீர விசாரிக்க வேண்டியது தானே. உங்க பொண்ணு சொன்ன நோக்கத்தோட எடுக்கணும்னா நாங்க 3 பேர் தான் எடுத்துக்கணும். நாங்க எடுக்கல. அப்புறம் நம்ம 2வது காரணம் இருக்கிறதா? அது என்னமா? அது 2வது காரணம் வேற என்னப்பா? இல்லாதவங்க எடுத்திருப்பாங்க. இல்லாதவங்க எடுத்திருப்பாங்க. ஆமா, நான் கூட இல்லாதவன் தான். சத்தியமா நான் எடுக்கல. உங்க அம்மாவை நீ புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறியோ இல்லையோ, நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இல்லாத காலத்துல இரவல் வாங்கி பொண்களுக்கு போட்டு என்கிட்ட உத வாங்குவாளே தவிர திருட்டு புத்தி அவளுக்கு கிடையாது. நான் எடுக்கல, உங்க அம்மா எடுக்கல. மத்தபடி யார சொல்ற? என்னப்பா புரியாத மாதிரி பேசுறீங்க? இல்லாதவங்க இந்த வீட்டுல உங்களை தவிர வேற யாருமே இல்லையா? இந்த சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் இங்க வேண்டாம். யார சொல்ற? அவங்க பேரை சொல்லு. சம்பந்தி, இந்த பொண்ணு யார மனசுல வச்சுட்டு பேசுறாங்கிறது நல்லா தெரியும். எனக்கு தெரியும் சம்பந்தி. அவங்க இல்லாதவங்க தான். ஆனா என்ன இல்லாதவங்க? பணம் மட்டும்தான் இல்லாதவங்க. ஆனா மானம் இல்லாதவங்க இல்ல சம்பந்தி. என்னப்பா மான மரியாதையை பத்தி இந்த நேரத்துல பேசிட்டு இருக்காங்க? இல்லாதவங்களே பொல்லாதவங்கன்னு நீங்க கேள்விப்பட்டதுல போல இருக்கு. அவசரம் அவசியம் வர்றப்ப யாரும் திருடத்தான் செய்வாங்க. அப்படி என்னமா அவசியம் வந்தது அவங்களுக்கு? ஏன் வரல? சொன்னாங்களே, ஹோட்டல் 4-5 நாள் ஆரம்பிக்க போறதாக. அதுக்கு பணத்தை மூட்டை கட்டி வச்சிருக்காங்களா? நாங்க தான் எடுத்தோமாங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேச சொல்லுங்க. இந்த அம்மா பேசுறது பார்த்தா நாங்க தான் திருடணுங்கிறத தீர்த்துக்கிட்டு பேசுற மாதிரி இருக்கு. முதலாளி, நீங்கெல்லாம் பெரியவங்க, நான் ஏழை நொண்டி சமயக்காரன். இருந்தாலும் இதெல்லாம் நல்லா நீங்க நல்ல. நீங்க ஏங்க இவ்வளவு ஆத்திரப்படுறீங்க? இவ்வளவு பெரியவங்களே கையெடுத்து கும்பிட்டு நாங்க எடுக்கலேன்னு சொல்லலையா? நமக்கு மட்டும் என்ன, நாமும் எடுக்கலங்கிறத நிரூபிச்சுட்டா போச்சு. இத வரேன்.